மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களோட ஆழ்மனதுல இருந்து இருக்கும். ஆழ்ந்த சிந்தனையுடையவங்க அப்படிங்கிறதுனால நிறைய அறிவு கூறக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்கள் நல்ல ஒரு அறிவு திறமை படைத்த நபர்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு இதெல்லாம் நீங்குமா, இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஏதாவது புதுசா ஏதாவது விஷயம் மாறுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சா பாதகமான பயன்களிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும், சாதகமான அமைப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், இது ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல உங்களோட குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். உங்க கூட ரொம்பவுமே நெருங்கி பழகிறவங்களால மட்டும்தாங்க உங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியும். அதே சமயத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப உங்களோட மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களுமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அது எப்படின்னா, யாருக்குமே ஒரு அடிபணியாத தன்மை உங்ககிட்ட காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களா மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. குறிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி அப்படின்னு சொன்னா, பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களை ஒரு சில தனிப்பயிற்சி நடக்குது இல்லையா, அந்த சமயத்துல சோம்பலா பார்க்க முடியும். எவ்வளவு சுறுசுறுப்பா செஞ்சாலுமே இந்த சோம்பல் அப்படிங்கிறது உங்களை ஆட்கொள்ளும். மற்ற சமயத்துல எல்லாம் இவங்க சும்மா இருக்கிறத பார்க்கவே முடியாது, எப்பவுமே ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாக்குறவங்க கூட உங்ககிட்ட கேட்பாங்க கிண்டலா கூட, அது எப்படி எல்லா நேரமும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒன்னால மட்டும் அப்படிங்கிற நிறைய இந்த மாதிரியான கேள்விகளை மிதுன ராசி அன்பர்கள் கேட்டிருப்பாங்க. அதே போல இந்த ராசியில பிறந்தவங்க யாருடைய தயவுமே இல்லாம தனிமையா வாழ்வதுதான் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பா யாருக்கிட்டையுமே இவங்க உதவி அப்படின்னு போய் கேட்டு நிக்க மாட்டாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இவங்க கிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து நின்னாங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க, அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலையவே செய்ய தொடங்குவாங்க. இவங்களை நம்பி ஒரு காரியத்தை யாராச்சும் ஒப்படைச்சா அந்த பொறுப்புகளை கண்ணும் கருத்துமா செயல்பட்டு பொறுப்பா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே தாராளமா கொடுக்கலாம். உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதுனாலயே ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது கூட கேட்டா அப்படியே கரெக்டா துல்லியமா சொல்லுவாங்க. அதனாலயே நிறைய இடத்துல சாட்சிக்கு நீங்க போய் நிப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே நிதானமா செயல்பட்டு நினைத்த விஷயத்தை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும். நீங்க விரும்பியதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறது நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்க நீங்க ஒரு சிறந்த வழி உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கோம். அது என்னன்னா, நான் சொல்ற போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம், இதற்கான தீர்வு அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட நிறைய பேர் போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரீடம் 3 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3 பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, மன கஷ்டங்கள், கவலைகளா இருந்தாலும் சரி, இது எல்லாமே தீர்வதற்கு நீங்க புதன்கிழமையில ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் காண ஸ்ரீ ரங்கநாதர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். உங்களுக்கு ரங்கநாதர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ ரங்கநாதருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க.
ரங்கநாதரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அதிபதி புதன் பகவான் உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு இந்த வாரம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமா அமைய போகிறது. உங்களோட ராசிக்கு 11 உச்சமா சூரியன் இருக்கிறார். அதே போல சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் உங்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும். உடல் மற்றும் மனதில புத்துணர்வு பெருகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சொத்து சுகம் கால்நடை பாக்கியங்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கு. மனைவி மற்றும் தொழில் விஷயத்துல உங்களுடைய கூட்டாளிகள் ஆதாயம் உண்டாகும். மனைவியின் ஒத்துழைப்பு உங்களோட தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அமையும். இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். நீங்க தொடங்கின தொழில நஷ்டம் வந்திருக்கும். நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு கிரக நிலைகளும் சரி கிரக மாற்றங்களும் சரி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க இனி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே சிறப்பான வாய்ப்பை பெற்று கொடுக்கும். அடிமட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும். குறைந்த உழைப்பில் நிறைந்த ஊதியம் கிடைக்கும். கடந்த கால இழப்புகளில் இருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும். கடன் தொல்லை கட்டுக்குள் அடங்கும். அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் முக்கிய தொண்டர்களுடன் கட்சி வளர்ச்சிக்காக உங்களுடன் சந்திப்பு மேற்கொள்ளலாம். மேலும் பல முன்னேற்றத்திற்கான வழிகளையும் நீங்க வகுக்க போறீங்க. நல்ல திறமையா செயல்பட்டா முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பை நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் காண முடியும். மற்றவங்களோட நலனுக்காக பாடுபடக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் தான் இனிமேல். ஏன்னா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். செவ்வாய் தன குடும்ப வாக்குசாலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே 11ஆம் இடத்தில் உச்சமாக சென்றிருக்கும் சூரியனால உங்களோட நிலைமையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். இந்த சமயத்துல நீங்க பெரிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம முடங்கி கிடந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை நீங்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை இனி பெற போறீங்க. அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நீங்க எல்லா விஷயத்திலுமே செயல்படுவீங்க. உங்களுக்குமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னேற்றம் தரும் வகையில பல அமைப்புகள் இருக்கு. மாத தொடக்கத்தில் 10ல் சஞ்சரிக்கும் புதனோடையும் ராகுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வியாபாரம் தொழில நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் காணாமல் போகும். வெளிநாட்டு முயற்சிகளுமே சாதகமா நடக்கும். புதிய திட்டங்களை நிறைய தொடங்குவீங்க. நினைத்த வேலைகளை நடத்தி முடிச்சு அதுல நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்க பெற போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புதன் பகவானுமே சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரும். தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும். வங்கியில கேட்டிருந்த பணம் வந்து சேரும். அரசு வெளியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணம் தக்க சமயத்தில் உங்களோட கை வந்து சேரும். ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களோட வார்த்தைகளை நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்லது. அதன் பிறகு புனர் பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நீங்க எப்பவுமே சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கும். குழப்பங்கள் காணாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். இழுபறையா இருந்து வந்த வழக்குகள் சாதகமா முடியும். மறைந்திருந்த புகழ் வெளிச்சத்திற்கு வரும். மேலும் நீங்க இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதம் நிதானமாகவும் பொறுமையாகவும் அனைத்து விஷயத்திலும் செயல்படுறது நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் கோபப்படாமலும் விட்டு கொடுத்து போறதும் ரொம்பவுமே நல்ல பயன்களை உண்டாக்கி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல ஸ்ரீ ரங்கநாதரை புதன்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்க காண முடியும். அந்த வழிபாட்டையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மேலும் மிதுன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில இந்த பதிவு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க மிதுன ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையட்டும். மேலும் நீங்க இப்பதான் புதுசா நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, நீங்க கட்டாயம் புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை பெறுவதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.